everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்து என்னோட தீபாவளி அவுட்ஃபிட்ஸ் கால் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நான் வந்து லோ பட்ஜெட்டில் எவ்வளோ சூப்பரான அவுட்ஃபிட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஒரே ஒரு அவுட்ஃபிட் மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்த்தலாம். ஆல்சோ நான் இன்னும் எந்த அவுட்ஃபிட்டுமே வந்து ட்ரை பண்ணவே இல்லை. லைக் இப்போ இது ஒன்று மட்டும் தான் வந்து போட்டிருக்கேன். அதனால் சைஸ் இஷ்யூஸ் பற்றிலாம் எனக்கு வந்து பெருசாக தெரியலை. ஸோ வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, லூஸாக இருக்குது, இல்லாட்டா சில சைஸ் வந்து ஸ்மாலாக ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெக்ஸ்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து நல்ல ஒரு மெஜெண்டா கலரில் இருக்கிற மிக்ஸ்ட் பிராண்ட்லேருந்து வந்து பிக் பண்ணியிருக்கேன். மிக்ஸ்ன்னு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிராண்ட்லேருந்து வந்து பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் லென்த் அனார்கலி மாதிரி. அண்ட் இதோட துப்பட்டா வந்து ஆர்கன்ஸால இந்த மாதிரி வந்து ஜரி ஒர்க்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இந்த ஜரி ஒர்க் வந்து பயங்கர பக்காவாக நீட்டாலாம் வந்து இல்லை, சும்மா ரேண்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனாக வந்து இருக்குது. துப்பட்டா நார்மல் ஆர்கன்ஸா துப்பட்டா இப்போ இது எல்லா இடத்துலையும் கிடைக்குது இல்லை, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. பட் டாப் வந்து நமக்கு நல்லாவே ஒர்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லைக் இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயும் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கலர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. அண்ட் இதில் நல்லா ஷைனும் இருக்குது. ஸோ ஒரு சில்க் கிளாத் வியர் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்லீவ்லேயும் நமக்கு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஜரி ஒர்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்போ வரைக்குமா இல்லை வந்து 3/4 வருமானு எனக்கு தெரியல. நான் வியர் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் கீழே நமக்கு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் பிளெயினாக இந்த மாதிரி வந்து அனார்கலி இருக்குது, அவ்வளோதான். கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது, நல்ல ஒரு சில்க் காட்டன் மாதிரி இருக்குது, ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. குத்துற மாதிரியெல்லாம் இல்லை, குத்துற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நானே வந்து வியர் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்தாலே நான் வாங்க மாட்டேன் பேசிக்லி. ஸோ இது வந்து பேனல் கட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேனல் கட்டிங்கில் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா ப்ராடக்ட்டுமான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்சோ அதுக்கு வந்து பேண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அது வந்து மறந்தே போயிட்டேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட் 3 பீஸ் செட்டு தான். லைக் அனார்கலி டாப், பேண்ட் அண்ட் துப்பட்டா வர்ற மாதிரியான செட் தான். ஸோ இந்த மாதிரி நார்மல் ஒரு சிகரெட் பேண்ட் பேட்டர்னில் இருக்குது, நல்ல ஒரு பேரலல் பேண்ட் மாதிரி இருக்குது. எலாஸ்டிக் வேஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரோப் எல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நார்மல் எலாஸ்டிக் வேஸ்ட் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ அடுத்து கண்டினியூஸாக பார்க்க போகிற 3 பிராண்டுமே வந்து எத்தனிக் ஜங்ஷன் அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான எல்லோ கலரில் இந்த மாதிரி பாந்தனி பிரிண்ட் எல்லாமே வந்து போட்டிருக்கு. ஸோ அங்கங்கே குட்டியாக இந்த மாதிரி லேஸ் ஒர்க் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப நல்லா இல்லை, க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு டீட்டெயிலிங். பட் ஓவராலாக ட்ரெஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதுவுமே வந்து 2 பீஸ் செட் தான். ஸோ இந்த மாதிரி அனார்கலி பேட்டர்னில் இருக்குது. அகைன் கீழே வந்து பிளெயினாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒர்க்குமே இல்லை. ஸ்லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ்ஸில் எண்டெல்லாம் பார்டர்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் பாந்தனி பிரிண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருக்குது. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி காட்டன் ப்ளஸ் ரேன் ரெண்டும் பிளெண்ட் ஆன மாதிரி இருக்குது. காட்டன் பிளெண்டுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி வந்து இருக்குது. அண்ட் ஒரு துப்பட்டா வந்து நார்மல் ஆர்கன்ஸா துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பிரிண்டில் சும்மா ஆம்ப்ரே கலர்ஸ் எல்லாமே வந்து போட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எண்டில் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான டேசலும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் ஓவராலாக எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை. பட் இந்த பிளெயின் சாலிட் எல்லோ கலருக்கு இந்த பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. வெப்சைட்டில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ரிசீவ் ஆனது எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ வியர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா. மற்றபடி மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. இதுவும் அகைன் வந்து பேனல் கட்டிங் தான். சைடில் நமக்கு டைப் பண்ணுறதுக்கு டேசல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கான ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்சோ அமேசானில் வந்து மிகப்பெரிய சேலான அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டு இருக்கு. செப்டம்பர் 23 இந்த ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 50 to 80% வரைக்குமே பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரியில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்குது. அண்ட் 1500+ டாப் பிராண்ட்ஸ் இருக்குது. 3 lakh+ ஸ்டைல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அல்லது வந்து தீபாவளிக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் டைமை வந்து மிஸ் பண்ணாமல் இப்போ வந்து எல்லாத்தையும் கிராப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் பண்ண மாதிரியே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கம்ப்ளீட் 3 பீஸ் செட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ குர்த்தி, பேண்ட் அண்ட் துப்பட்டா 3மே சேர்த்து வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து குர்த்தி. ரொம்ப ரொம்ப பிளெயினாக இருக்குது. இப்படி தனியாக பார்க்குறதுக்கு பயங்கர கேவலமாக தான் இருக்குது, ஐ அக்ரி. பட் இதோட ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கான்ட்ராஸ்டான ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லைட் க்ரீன், கிட்டத்தட்ட கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியான க்ரீன் கலர் தான். இதில் நல்ல ஒரு டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்காங்க. சீக்வன், எம்ப்ராய்டரி டீட்டெயிலிங் எல்லாமே வந்து இருக்குது. நல்லா இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு. ஸோ இதில் நெக்லைன் வந்து நார்மல் ஒரு நெக்லைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்லைனில் எந்த ஒரு ஒர்க் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ கீழே நமக்கு இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் இல்லாமல் ஏசிமெட்ரிக்கல் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ எண்டில் இந்த மாதிரி டேசலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வியர் பண்ணால் லிட்ரலி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுவுமே வந்து ஈவனாக நார்மல் குர்த்தி லைன் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கர்வாக இருக்கும். ஸோ 2 பக்கம் எண்ட்லேயும் வந்து டேசல் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட துப்பட்டா வந்து நல்லாவே யூனிக்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதோடைய துப்பட்டா. ஸோ நம்ம வியர் பண்ணுறப்ப இந்த மாதிரி அப்படியே டேரெக்டாக நெக் லைனில் வந்து போட்டுக்கணும், அவ்வளோதான். இதுதான் வந்து துப்பட்டா. ஸோ அந்த பிளெயின் குர்த்திக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நெக்கில் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு நெக் பீஸும் தேவைப்படாது, இந்த பக்கம் வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகாது, அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பெருசாக நமக்கு விட்டெல்லாம் எதுவுமே வராது, ஜஸ்ட்டு மாடலுக்காக அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் துப்பட்டாலாம் வந்து பெருசாக வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு துப்பட்டாவே, பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அகெயின் பேண்ட் வந்து துப்பட்டா மேட்ச் பண்ணுற மாதிரியே இந்த ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேண்ட் மெட்டீரியல் வந்து லைட்டாக சுமாராக தான் இருக்குது, பிகாஸ் ப்ரைஸ் பாயிண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல் வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அகெயின் பேண்ட்டில் எண்ட்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் வந்து குர்த்தி வந்து நமக்கு நிறைய லென்த்தாலாம் வந்து இருக்க போகிறது கிடையாது, அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி கர்வாக இருக்கும் இல்லையா. ஸோ சென்டரில் நமக்கு லெக் வந்து நல்லாவே தெரிகிற விசிபிளாக இருக்கும் பேண்ட்டு. ஸோ அதனால் அந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சேம் பிராண்ட் தான், எத்தனிக் ஜங்ஷன் தான் போன வாட்டி போன ட்ரெஸ்ஸும். ஸோ இதுவுமே வந்து அகெயின் சேம் பிராண்ட் தான், எத்தனிக் ஜங்ஷன் அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதோட மெட்டீரியல் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அகெயின் காட்டன் மெட்டீரியலில் இந்த மாதிரி ஜரி வீவிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோட துப்பட்டா தான் வந்து சொல்லியே ஆகணும், பயங்கர கிராண்டாக இருக்குது. லைக் இந்த மாதிரி ஒயிட்டில் அங்கங்கே ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்குது, அங்கேயுமே ஜரி ஒர்க் எல்லாமே வந்து போயிருக்கு. துப்பட்டோட எண்டுமே வந்து ஜரி ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பெயினாக இருக்க மாதிரி தெரியலாம், பட் இங்கே இந்த மாதிரி ஒரு பெல்ட் மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு இப்போ காமிக்கிறது முடியல என்னால். ஸோ நான் அந்த வியர் பண்ணி ஃபுல் வியூ காமிப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். அண்ட் ஸ்லீவ்ஸோட எண்ட்லேயுமே இந்த மாதிரி ஃபுல் ஜரி வீவிங் ஒர்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த கலர் வந்து இப்போ நல்லாவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா, ரஸ்ட் ஆரஞ்சு, ப்ரௌன், பர்ன்ட் ஆரஞ்சு. ஸோ அதில் இருக்க மாதிரியான ஒரு ஷேட் தான். அதுக்கு இந்த ஒயிட் துப்பட்டா வந்து கான்ட்ராஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்குது. இதுக்கு பேண்ட்டுமே வந்துடும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் 3 பீஸ் செட்டு தான், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த அவுட்ஃபிட் வந்து நல்ல ஒரு பேஸ்டல் ஷேடுக்கு மேலே ஒரு லைலா கலரில் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு கம்ப்ளீட் 3 பீஸ் செட்டு தான், பட் இதோட பிராண்ட் வந்து சிரில் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து குர்த்தி. ஸோ எம்ப்ராய்டரி ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க, எதுவுமே பிரிண்ட் கிடையாது. எனக்கு யூஸ்வலி பிரிண்ட்டே வந்து பிடிக்காது, பிகாஸ் 2 வாஷ்லேயே வந்து பிரிண்ட் எல்லாமே வியர் ஆஃப் ஆயிடும். ஸோ அதனால் நான் எல்லாமே எம்ப்ராய்டரியாக தான் பார்த்து எடுப்பேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி தான், இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது. பட் பார்டர் வந்து நமக்கு குர்த்தியோட எண்டில் இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கான எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி சில்வர், நல்ல ஒரு கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த அவுட்ஃபிட் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நார்மலாக இப்போ கிடைக்கிற டாப் மாதிரி குர்த்தி மாதிரி வந்து லென்த்தாக இருக்காது, பயங்கர ஷார்ட்டாக இருக்குது. பிகாஸ் இதுக்கு பேண்ட் வந்து பட்டியாலா பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பட்டியாலா பேண்ட் ட்ரை பண்ணணுன்னு. பிகாஸ் காலேஜ் டேஸில் ஃபுல்லாகவே நான் வந்து பட்டியாலா பேண்ட்ஸ் தான் வந்து போடுவேன், செமி பட்டியாலா, ஃபுல் பட்டியாலா இந்த மாதிரி தான் வந்து போடுவேன். ஸோ ஷார்ட் குர்த்தி வித் பட்டியாலா இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக நான் போட்டு போகிறது காலேஜுக்கு. ஸோ அதெல்லாம் திருப்பி போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக இதுவும் கிடச்சி தான் நான் உடனே வந்து பிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு வைட் லெக் பட்டியாலா வந்து கொடுத்துருக்காங்க, செம பெருசாக இருக்குது லிட்ரலி. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. ஸோ நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன். இது நார்மல் நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா, ரோப் வச்ச மாதிரியான பேண்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா வந்து ட்ரெஸ் இவ்வளோ சிம்பிளாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் இல்லை. இதோட துப்பட்டா பாருங்கள், செம்ம கிராண்டான ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. லிட்ரலி துப்பட்டாவே வெயிட்டாக இருக்குது அந்தளவுக்கு. துப்பட்டா வந்து நார்மல் ஒரு பிளெயின் நெட்டு தான், பட் அதில் பார்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கிராண்டான ஹெவி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ப்ராய்டரி தான், 4 சைட்ஸ்லேயுமே நமக்கு இந்த மாதிரியான ஒர்க் வருது. ஸோ வியர் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெவியாக ஃபீல் ஆகும். அண்ட் இந்த ஷார்ட் குர்த்தி பட்டியாலா ப்ளஸ் இந்த ஹெவி ஒர்க் துப்பட்டா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு லிட்ரலி காலேஜ் டேஸ் ஸ்டைலிங் மாதிரி எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த வியர் பண்ணி பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ பார்த்துடலாமா? இது எல்லா அவுட்ஃபிட்க்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபுட்வேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த ஃபுட்வேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஷூட்டோப்பியா அப்படின்ற பிராண்டோடையது, ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் இதை வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன், பட் வந்து
இப்போ ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்னா எந்த ஃபுட்வேரும் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. லைக் அது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லைக் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. இதில் இருக்க எம்ப்ராய்டரி டீட்டெயிலாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப வாவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி டோர் ஆப் வச்ச ஃபுட்வேர்ஸ் எல்லாமே இந்த எத்தனிக் வேர்க்காக இருக்கட்டும் குர்த்திக்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். லைக் இதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணானே வந்து தெரியலை. அந்தளவுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தென் பை, டேக் கேர்.